ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு மெய்ப்பொருள். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் ரோடு ஆக்சிடென்ட் ஆனவர் இறக்குற ஸ்டேஜில் இருக்கார். ஆனால் அவருக்கு அந்த சுற்றி இருக்கிறவங்க பைஸ்டாண்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாமல் அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதனால் அவருக்கு வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிலே ஆயிடுது. அதனால் அவர் டிலே ஆனதுனால அவர் இறந்துடுறாரு. இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்க சார்பாக அவங்க குடும்பத்தினர் வந்து அந்த பைஸ்டாண்டர்ஸ் மேலே வீடியோ எடுத்தாங்களே ஹெல்ப் பண்ணாமல் அவங்க மேலே கேஸ் போட முடியுமா? இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணால் வச்சுருப்பான், வெயிட் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணால் இப்போ ஹிட் அண்ட் ரன் ஒருத்தர் வந்து இடிச்சுட்டு ஓடிட்டார். ஓடினவர் வண்டியும் ட்ரேஸ் பண்ண முடியல, ஆளையும் ட்ரேஸ் பண்ண முடியல. இப்போ எப்படி விக்டிமுக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு வந்து எப்படி இழப்பீடு வாங்கி கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல போலீஸ் என்கொயரி நடக்கும். அந்த விக்டிமுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுப்பாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. அன்னோன் வெஹிக்கிள் இல்லை சஸ்பெக்டட் வெஹிக்கிள் ஏதோ ஒன்று போடுவாங்க. வெஹிக்கிள் நம்பர் இருக்காது, இன்சூரன்ஸ் காப்பியும் உங்கள்கிட்ட கிடைக்காது. இப்போ அவங்க எப்படி கிளைம் பண்ணணும்னா, இப்போ மந்த்லி சேலரி வாங்குற ஒரு பர்சன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் பயங்கரமாக அடிபட்டுருச்சு, இப்போ மெடிக்கல் லீவில் இருக்கார் அவர். ஆனால் அந்த மெடிக்கல் லீவ்லையும் அந்த ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு வந்து முழு சம்பளமும் கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியுமா? ஏன்னா அவருக்கு சம்பளம் வந்துருச்சு இல்லை, இப்போ அவர் கிளைம் பண்ண முடியுமா? இல்லை, இதில் ரெண்டு விதம் இருக்குது. அப்போ அந்த விபத்து இழப்பீடு அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கே வந்துருமா? இப்படி படத்தில் காட்டுற மாதிரி கேஷாக பிரித்து கொடுப்பாங்களா எப்படி? இப்போ ஆக்சிடென்ட் கேஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், ஆனால் இதுலேயே ஃபேக்காக கேஸ் போடுறாங்கல்ல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நினச்சா என்ன பண்ணுறது? நம்ம ஆஃபீஸ் அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் ரோடு ஆக்சிடென்ட் ஆனவர் இறக்குற ஸ்டேஜில் இருக்கார். ஆனால் அவருக்கு அந்த சுற்றி இருக்கிறவங்க பைஸ்டாண்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாமல் அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதனால் அவருக்கு வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிலே ஆயிடுது. அதனால் அவர் டிலே ஆனதுனால அவர் இறந்துடுறாரு. இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்க சார்பாக அவங்க குடும்பத்தினர் வந்து அந்த பைஸ்டாண்டர்ஸ் மேலே வீடியோ எடுத்தாங்களே ஹெல்ப் பண்ணாமல் அவங்க மேலே கேஸ் போட முடியுமா? இல்லை, அப்படி நம்ம கேஸ் போட முடியாது. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மேலே தான் கேஸ் போட முடியும். ஆம்புலன்ஸ் வரதுக்கு லேட் ஆகுது, அது ஒரு ரீசனாக வைக்கலாம். அதுவும் கேஸ்லாம் நம்ம சூலாம் பண்ண முடியாது. பைஸ்டாண்டர்ஸ் நம்ம என்ன போய் கேட்க முடியும்? அவன் பயந்து கூட எடுக்காமல் இருப்பான். எங்கே எஃப்ஐஆர் அவங்க பேர் சேர்த்திடுவாங்களோ பண்ணிடுவாங்களோ. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனால உங்கள் பேரோ உங்கள் விட்னஸில் உங்கள் பேரோ ஆட் பண்ணவும் மாட்டாங்க, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சேர்த்தவும் மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் தான் நீங்கள் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கலாம். எடுத்துகிட்டு போய் ஹியூமனிட்டியில் தான் அட்மிட் பண்ண போகிறீங்க, ஒரு மனிதாபிமானத்தில் தான் அட்மிட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யாராக இருந்தால் கூட ரோட்டில் அடிபட்டு கிடந்தால் கூட நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அதுக்கான கவர்மெண்ட் வந்து ரெகனைஸ் பண்ணுது. அவங்களுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து அவார்டு தராங்க, கேஷ் ப்ரைஸ்லாம் தராங்க. ஆமாம், குட் சமரிட்டன் ஆக்ட்ங்கிற சட்டமே அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறவங்களுக்காக தான். ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஏதாவது டிலே பண்ணி, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணால் வச்சுருப்பான், வெயிட் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணால் தே ஆர் லைபிலிட்டி. ஸோ கிரிமினல் லைபிலிட்டி அதெல்லாம். அதான் அந்த மாதிரி தான் இருந்தால் நீங்கள் அந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸில் ஆட் பண்ணி அதை நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். அதே மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி காசே கட்டாமல் ஆரம்ப கட்டமாக 1.5 லட்சம் வரைக்கும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மத்திய அரசு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. 48 கோல்டன் ஹவர்ஸ். ஆமாம், 2 lakhs வரைக்கும் நீங்கள் நியர்பை இருக்கிற ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ எங்கேனாலும் டைப் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ எல்லாம் எங்கேனாலும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உயிர் போராடிக்கிட்டு இருக்காரு, 5 கிலோமீட்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், 3 கிலோமீட்டர் ப்ரைவேட் இருக்கும். அப்போ நீ எங்கே போகணும்? ஆட்டோமேட்டிக்காக உயிரை காப்பாற்றுறதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அப்போ நம்ம மக்கள் யோசிப்பாங்க, இவ்வளோ காசு ஆகாமல் நம்ம எங்கே போகிறது? யோசிக்கவே வேணாம். கவர்மெண்ட் உங்களுக்கு அந்த கோல்டன் ஸ்கீம் கொடுக்குது. 48 hours வரைக்கும் 2 lakhs வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஆப்வியஸாக நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போய்க்கலாம். ஸோ அதில் மெயின்டைன் பண்ணுற ஏஆர் ரெஜிஸ்டர் கூட எஃப்ஐஆருக்கு வேலிட் தான். அதை வச்சு நீங்கள் எஃப்ஐஆர் கூட போடலாம். ஓகே, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அடிபட்டவருக்கு பயங்கரமாக ரத்தம் வருது, அவரால் சரியாக பேசக்கூட முடியல. கரெக்டாக அந்த டைம் பார்த்து போலீஸ் வந்து சீக்கிரம் வந்துடுறாங்க. வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்து விசாரிக்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட போய் அவருக்கு வந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வச்சு முதலுதவி கொடுக்குறது ஏற்பாடு பண்ணாமல் அவர்கிட்ட போய் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்தீங்க அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதனால் நடக்கிற டிலேயால் அவர் இறந்துட்டார், அந்த அடிபட்டவர் இறந்துட்டார் அப்படின்னா சம்மந்தப்பட்ட போலீஸ் மேலேயோ இல்லை கவர்மெண்ட் மேலேயோ கேஸ் பண்ண முடியுமா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி போலீஸ் போய் என்கொயரி பண்ணவே முடியாது. ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல், ஒரு சிஎஸ்ஆர் இல்லாமல், ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் ஒரு நபரை வந்து நீங்கள் என்கொயரியே பண்ணக்கூடாது. ஒரு விபத்து ஏற்படுது, ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், உயிரிழப்பாக இருக்கலாம், இல்லை செமி இன்ஜூர்டாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு போலீஸோட ஆப்ளிகேட்டரி டியூட்டி என்னென்னா, யாராக இருந்தாலும் போலீஸ் இருந்தாலும் சரி, யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அவங்களோட ஆப்ளிகேட்டரி டியூட்டி என்னென்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் செய்யணும். அதுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் ஃபார் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்கப்புறம் ஏஆர் ரெக்கார்டுன்னு கிரியேட் பண்ணுவாங்க, ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் ரெக்கார்டுன்னு. அதில் ரெக்கார்ட் ஆகிட்டாலே போலீஸோட ஆப்ளிகேட்டரி டியூட்டி வந்து எஃப்ஐஆர் போடணும். எப்போன்னா விக்டிம் தெரிஞ்சப்பறம், இல்லை விக்டிம் கூட இருக்கிறவங்க யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா
நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணி அவங்க நார்மலான அப்புறம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா சீன் ஆஃப் அக்கரன்ஸே தெரியாமல் நீங்கள் எப்படி போய் என்கொயரி பண்ணுவீங்க? எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் யார், நீங்கள் எந்த வண்டியில் வந்தீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கிறீங்க, ஆப்போசிட்டில் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் என்கொயரி பண்ணணும்னா எஃப்ஐஆர் இருந்தால் தான் பண்ண முடியும். வித்தவுட் எஃப்ஐஆர் ஒருத்தர் சும்மா போய் உட்காந்து என்கொயரியே பண்ண முடியாது. அந்த மாதிரி சட்டத்தில் இடம் கிடையாது. ஓகே, இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அடிபட்டவங்களுக்கோ இல்லை அடிபட்டவங்களுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது, போலீஸ் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி அடிபட்டவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம வந்து குட் சமரிட்டன் ஆக்ட்னு ஒரு சட்டம் பற்றி நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆக்சிடென்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் அந்த சீரீஸில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் அந்த வீடியோ பார்த்துட்டு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றி நமக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோ மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இன்னும் நிறையா கேள்வியெல்லாம் இருக்குது, சார்ட்டை திறந்து பேசலாம். இப்போ நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான வழக்கெலாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஒரு பெரிய பணக்காரரோட பையன் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவார், இல்லை பையனோ பொண்ணோ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டிகிட்டு போய் ரோட்டில் தூங்கிட்டு இருக்கவங்க மேலே ஏற்றிடுவாங்க, இல்லை ரோட்டில் வந்து ஏத்தாப்பில் வந்துட்டு இருக்கவங்க மேலே ஏற்றிடுவாங்க. அப்படி ஏற்றிட்டாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போட்டு, ஆனால் கடைசி வந்து அவங்க வந்து விடுதலை ஆயிடுவாங்க. அது எப்படின்னு தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து லக்ஸரி காரில் போய் ஸ்பீடாக போய் எதிர்த்தாப்பில் ஒருத்தர் இடிச்சிட்டாரு. இப்போ எஃப்ஐஆரில் எப்படி அது வந்து கண்டுபிடிப்பாங்க இவர் வந்து ஸ்பீடாக போயிருக்காரு அப்படின்னு சொல்லி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸரி கார் போயிட்டுருக்கு, ஒரு 2 வீலர் ஆப்போசிட்டில் வராங்க, இவர் குடிச்சிட்டு லக்ஸரியாக ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறார், விபத்து ஏற்பட்டுருது, ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இறந்துட்டார். இப்போ கம்ப்ளைண்ட் யாராக இருப்பாங்கன்னா அவங்க வீட்டு சைடில் பேரண்ட்டோ லீகல் லையர்ஸ் யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டாக இருப்பாங்க. எஃப்ஐஆர் என்ன பதிவு பண்ணுவாங்கன்னா யார் மேலே ரேஷன் நெக்லிஜென்ஸ் முதல் தகவல் இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே யார் மேலே தப்புன்றதோ அதுதான் எஃப்ஐஆர் எழுதுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லக்ஸரி கார் மேலே தப்பு இல்லைப்பா, இவர் தான் ரேஷன் நெக்லிஜென்ஸ் வந்து ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் வந்திருக்கார் பைக்கு அப்படின்னு எழுதுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறாங்கன்னு இருக்கட்டும். அதை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா ட்ரையலில் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா எஃப்ஐஆர் என்ன இருக்கோ அதுதான். ஆனால் விக்டிமுக்கு இப்போ காம்பன்சேஷன் கிடைக்கணும். நம்ம இந்த கம்ப்ளீட்டாக பேசுகிறது எம்சிஓபி பற்றி தான். அந்த ட்ரையல் எம்சிஓபி ட்ரையல் நடக்கும்போது அந்த கோர்ட் எஃப்ஐஆர் மட்டும் பார்க்காது, சார்ஜ் ஷீட்டை பார்க்காது, எவிடன்ஸை தான் பார்க்கும், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை தான் பார்க்கும். யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் மேலே அதிக நெக்லிஜென்ஸ் இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. அந்த எம்வி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 120 வந்திருப்பாங்க, அந்த பைக் ஒரு 40 வந்திருக்கும். அப்போனா அந்த எம்பி ரிப்போர்ட்டில் க்ளீனாக தெரிஞ்சிடும், அப்ராக்சிமேட் ஸ்பீடு தெரிஞ்சிடும். 30லேருந்து 50க்குள்ளே இந்த வெஹிக்கிள் இருந்திருக்கும் இம்பாக்ட் ஆகும்போது. இந்த வண்டியோட இம்பாக்ட் ரேஷியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த டயர் மார்க்ஸு, எந்த இடத்துல அடிபட்டிருக்கு, பம்பர் ரைட் சைடா லெஃப்ட் சைடா. இப்போ நீங்கள் ரைட் சைடு அடிபட்டிருக்குன்னா நீங்கள் தான் ஏறி போயிருக்கீங்கன்னு அர்த்தம். படத்தில் காட்டுற மாதிரி சுற்றி உழைச்சி பார்த்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் எம்பி ரிப்போர்ட். அதுக்கு தான் மோட்டர் இன்ஸ்பெக்டர்னு நம்ம அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த எம்பி ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு. ஸோ எஃப்ஐஆரில் ஃபேக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து எம்சிஓபி ட்ரையல் நடத்தும் போது அந்த அட்வொகேட் வந்து ஈஸியாக வந்து எவிடென்ட்ரி வேலையை வச்சு அந்த கேஸை வின் பண்ணி விக்டிமுக்கு வந்து காம்பன்சேஷன் தாராளமாக வாங்கி தரலாம். ஓகே, இப்போ காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம், விக்டிம் வந்து காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம், இழப்பீடு வாங்கிக்கலாம்னே சொல்கிறீங்க. இப்போ ஹிட் அண்ட் ரன் ஒருத்தர் வந்து இடிச்சுட்டு ஓடிட்டாரு, ஓடின ஒரு வண்டியும் ட்ரேஸ் பண்ண முடியல, ஆளையும் ட்ரேஸ் பண்ண முடியல. இப்போ எப்படி விக்டிமுக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு வந்து எப்படி இழப்பீடு வாங்கி கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல போலீஸ் என்கொயரி நடக்கும், அந்த விக்டிமுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுப்பாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. அன்னோன் வெஹிக்கிள் இல்லை சஸ்பெக்டட் வெஹிக்கிள் ஏதோ ஒன்று போடுவாங்க. வெஹிக்கிள் நம்பர் இருக்காது, இன்சூரன்ஸ் காப்பியும் உங்கள்கிட்ட கிடைக்காது. இப்போ அவங்க எப்படி கிளைம் பண்ணணும்னா அந்த சொலட்டியம் ஸ்கீம் மூலிமா இப்போ இன்ஜூர்ட் ஆயிருந்துச்சுன்னா 50,000 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குது. இன்கேஸ் ஃபேட்டல் ஆயிருக்கு, ஒரு டெத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அன்னோன் வெஹிக்கிளுக்கு இடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னா. ஆனால் இப்போ மேக்ஸிமம் அப்படி போக முடியாது, எல்லா சிக்னல்ஸ்லையும் எல்லா ரோட்ஸ்லையும் மேக்ஸிமம் சிசிடிவி இருக்குது. டோல்கேட் தாண்டினாலே நீங்கள் அந்த இப்போல்லாம் டிஜிட்டல் பண்ணிட்டாங்க, அந்த வண்டி நம்மளால் நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கு போயிருக்குன்னு. மேக்ஸிமம் அப்படி நடக்காது. அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்த ஸ்கீமை பயன்படுத்தி விக்டிம் வந்து டைரெக்டாக காம்பன்சேஷன் வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்கிக்கலாம். இஃப் இன் கேஸ் ஃபியூச்சரில் சார்ஜ் ஷீட் போடும்போது விசாரிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வண்டி தான் இடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் எம்சிஓபி பெட்டிஷனை போட்டு அந்த வண்டியை இன்சூரர் நீங்கள் லேபிள் பண்ணி நீங்கள் கேஸ் நடத்தி நீங்கள் வாங்கலாம். அதுதான் 6 months டைம்லாம் இப்போ கிடையாது, எப்போனாலும் நீங்கள் எம்சிஓபி போடலாம். இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு ஸ்பைனல் இன்ஜுரிஸ் வந்து வந்துருச்சு. இப்போ அவர் வந்து அதுக்கப்புறம் வேலைக்கே போக முடியல. இப்போ அவர் வந்து விபத்து காப்பீடு இன்சூரன்ஸ் கிளைம் வந்து கிளைம் பண்ணுறான். எப்படி கிளைம் பண்ணுவாங்க, எவ்வளோ கொடுப்பாங்க, எதை வச்சு கணக்கு பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு அந்த விக்டிம் வந்து ஏஜ் என்னன்னு பார்க்கணும், மேரிடா இல்லையான்னு பார்க்கணும். இது நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் எப்படி கால்குலேட் பண்ணணும். ஒரு மல்டிப்ளையர்ஸ் இருக்குது. நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா உங்கள் சம்பளத்துலேருந்து 25% வந்து வீட்டுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க, 50% செலவு பண்ணியிருக்கீங்க. அதை விட்டுட்டு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு சொல்லி உங்கள் சம்பளம் ஃபியூச்சரில் 10 வருஷம் இவ்வளோ இருந்திருக்கலாம்,
அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன் இருக்குது. ஓ. அதை வந்து உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவாங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து 1 கோடி காம்பன்சேஷன் கிடைச்சதுல கேஸ்லாம் இருக்குது. இறந்த கேஸில் 21 இயர்ஸ் தான் இருந்திருக்கும். அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்டாக இருந்திருப்பாங்க. அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் வரும். ஸோ 1 crore காம்பன்சேஷன் வந்துச்சுன்னா அந்த ஃபியூச்சர் ப்ராசஸ் என்ன இருக்கோ அந்த 1 crore உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஏஜ் மேரிடா இல்லையா, நீங்கள் யார்கிட்ட டிபெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களை நம்பி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றத வச்சு தான், ஏஜ் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வந்து கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணும். சப்போஸ் அந்த காம்பன்சேஷன் உங்களுக்கு பத்தலை, நீங்கள் கேட்டதை வந்து கோர்ட் ப்ரொவைட் பண்ணல, ஏதோ ஒரு காரணம் காட்டி வந்து அந்த காம்பன்சேஷன் வந்து சில டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அப்பீல் போய் ஹைகோர்ட்டில் அதை என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 18 வயசு சின்ன பையன், மைனராக இருக்கிற ஒரு பையன் அவங்க அப்பாவோட காரை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் வந்து பாதசாரிகள் மேலே, ரோட்டில் போகிறவங்க மேலே ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். இப்போ அடிபட்டவங்களுக்கு அந்த விபத்து காப்பீடு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் அது வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த அப்பாவோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுவாங்களா? இல்லை, இதில் வந்து தெளிவாக 2 விஷயம் இருக்குது. ஒரு மைனர் வண்டி ஓட்டுறாங்கன்னா வில்லிங்காக ஓட்டுறாரா, அன்னோயிங்லி ஓட்டுறாரான்னு தெரியாமல் எடுத்து போய் ஓட்டுறாரா? இப்போ அப்பா ஊரில் இருந்திருக்க மாட்டார், இவன் வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பான். அப்போ பேரண்ட்ஸுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை அவங்க லைபிலிட்டி எடுத்துக்க முடியாது. ஆனால் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்திருக்கும். ஆமாம். அந்த பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பே அண்ட் ரிகவர் மெத்தட்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த விக்டிமுக்கு இன்சூரன்ஸ்காரன் பணம் கொடுத்துடணும். அவங்களோட உடல்நிலை பாதிக்காத வகையில் முதல்ல அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவான். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட ரிகவர் பண்ணிக்கோங்கன்றாங்க. அது ஒரு தனி சிவில் சூட் போட்டு நீங்கள் ரிகவர் பண்ணலாம். அப்போ நீங்கள் இந்த தெரியுமா தெரியாதான்ற விஷயத்தெலாம் நீங்கள் ஆர்கியூ பண்ணி நீங்கள் கொடுக்கணுமா இல்லையான்றதை கோர்ட் முடிவு பண்ணி சொல்லும். இது ஒரு மெத்தட். தெரிஞ்சே நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் தான் ஓனர்ஸ் லைபிலிட்டின்னு வாங்காது. இன்சூரர் வந்து கம்ப்ளீட்டாக விலகிடுவான். பாலிசி வயலேஷன் ஆகிடுச்சு, நீங்கள் தெரிஞ்சு தான் மைனர்கிட்ட கொடுத்துருக்குறீங்க. இன்சூரன்ஸ் பாலிசியில் வந்து தெரிஞ்சு மைனருக்கு வண்டி ஓட்டுற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா பாலிசியில் கவர் ஆகாது, நான் இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்லும் பட்சத்தில் ஓனர்ஸ் தான் கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி சில கேஸில் கூட ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் நீங்கள் கொடுத்துருங்க, அப்புறமா பே அண்ட் ரிகவர் பண்ணுற மெத்தடில் நீங்கள் வந்து உங்களோட இன்சூரர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சில ஜட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எனிஹவ் விக்டிமுக்கு காம்பன்சேஷன் கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். அது பே அண்ட் ரிகவர் மெத்தடாக இல்லை ஓனர்ஸ் லைபிலிட்டியான்றதை கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். இப்போ மந்த்லி சேலரி வாங்குற ஒரு பர்சன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவருக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு, இப்போ மெடிக்கல் லீவில் இருக்கார் அவர். ஆனால் அந்த மெடிக்கல் லீவ்லையும் அந்த ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு வந்து முழு சம்பளமும் கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியுமா? ஏன்னா அவருக்கு சம்பளம் வந்துருச்சு இல்லை, இப்போ அவர் கிளைம் பண்ண முடியுமா? இல்லை, இதில் 2 விதம் இருக்குது. ஆக்சிடென்ட் வந்து எவ்வளோ டிசபிலிட்டியாக இருக்குன்னு பார்க்கணும். 20%, 40%, 60, 80, 100 இருக்குது. இப்போ 100% ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர் சம்பளம் யார் தருவா? வேலை இப்போ இருக்கிற வரைக்கும் அவங்க எம்ப்ளாயி கொடுத்துருவாங்க, அவங்களும் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக எப்படி கொடுக்க முடியும்? 100% அவங்களால வேலையே செய்ய முடியலன்னா எப்படி தருவாங்க? கம்பெனிக்காரன் தரமாட்டான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எம்சிஓபி போட்டு பாஸ்ட் சம்பளத்தை நீங்கள் வாங்க முடியாது. வாங்கின அன்னைக்கு டேட் வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் தரமாட்டான். அதுக்கு மேலே இருக்க ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், நீங்கள் எத்தனை வருஷம் 60 இயர்ஸ் வரைக்கும் மேலே ரிட்டையர்மெண்ட் பீரியட்னா அது வரைக்கும் என்ன இருக்கும் சம்பளத்தை கால்குலேட் பண்ணி உங்கள் ஏஜ் வச்சு மல்டிப்ளையர்ஸ் வச்சு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் காம்பன்சேஷனாக வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட் ஆகி 20-30% டிசபிலிட்டியாக இருக்குன்னா உங்களுக்கு எந்த காம்பன்சேஷனும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவான்னா உங்களோட பே ஸ்கேல் வச்சு நீங்கள் இவ்வளோ வரைக்கும் வாங்கியிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க, உங்கள் ஒர்க்குக்கு நீங்கள் நார்மலாக போகலாம் வரலாம் செய்யலாம். ஸோ ஆல்ரெடி தே ஹேவ் பின் பெய்டு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்குற காம்பன்சேஷன் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த விபத்துக்கான ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ஸ்க்கு என்ன இருக்கோ அதுக்கான காம்பன்சேஷன் வேணால் அவார்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை சொல்லும்போது தான் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. ரீசெண்டாக ஒன்று படித்தது. அது ஒரு எம்ப்ளாயி ஊழியர் ஒருத்தர் அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்புறது, அது வீட்டிலேருந்து கிளம்பி சாயங்காலம் திருப்பி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது இந்த டைமில் அவருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் கூட அந்த ஆஃபீஸ் தான் பார்த்துக்கணும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அது மட்டும் இல்லை, ஆஃபீஸில் வந்த அப்புறம் மாஸ்டர் அதாவது ஓனரோ பாஸோ யாரோ ஒருத்தர் வேற வேலைக்காக ஆஃபீஸ் வெளியே அனுப்புனா கூட அது வந்து லைபிலிட்டி வந்து அந்த ஆஃபீஸ் தான். அதனால தான் அந்த இஎஸ்ஐ இதெல்லாம் போடுறாங்க, இஎஸ்ஐ இதெல்லாம் போடுறாங்க, இபிஎஃப்லாம் போடுறாங்க. அதில் உங்களுக்கு நார்மலாக வந்துடும். இதில் 2 வித்தியாசம் இருக்குது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேற, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வேற. நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸும் போட்டு வச்சுருப்பீங்க, வெஹிக்கிளுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும். இது காம்பன்சேஷன், இது ஸ்டாட்யூட்டரி, இது மெடிக்கல் இன்சூரன்ஸ். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்துப்பான். அதை வச்சுட்டு இன்சூரன்ஸ்காரன் வந்து நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அதனால நான் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிட்டீங்க அதனால் என்கிட்ட ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. இது வந்து விபத்துக்கான காம்பன்சேஷன் வேறே, அதுதான் காம்பன்சேஷன். இது வந்து லைபிலிட்டி. நீங்கள் அதுக்கு தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறீங்க, அதுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கோ அவங்க கொடுத்துருவோம். ஓகே. ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் பாதிக்கப்பட்ட விக்டிம் வந்து காம்பன்சேஷன், அதாவது விபத்து இழப்பீடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போதுலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த விபத்து இழப்பீடு அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கே வந்துருமா? இப்படி படத்தில் காட்டுற மாதிரி கேஷாக பிரித்து கொடுப்பாங்களா எப்படி? இல்லை, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும்
கோர்ட்டுக்கு தான் அந்த பணம் வரும். கோர்ட் வந்து அந்த அட்வொகேட் யார் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் கிளைண்ட்டுக்கு போகும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து டைரெக்டாக விக்டிம் அக்கௌண்ட்டுக்கே போடுங்கன்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ்லாம் வருது. தரவே இல்லை, அமௌண்ட்டே வரல, எங்களுக்கு அவார்டு அனுப்புறோம் வரலன்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ்லாம் வருது. அதனால இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க. இழப்பீடு போட்டும் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போகும். ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 lakhs வந்திருக்கும், எங்களுக்கு கொடுத்ததே 10 லட்சம் தான் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்ச அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அனலைஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் விக்டிமோட அக்கௌண்ட்டுக்கே போடுங்க அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் 45 days to 60 daysக்குள்ளே காம்பன்சேஷன் வந்து டைரெக்டாக விக்டிமோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதுக்கான அட்வொகேட் சேலரி வந்து டைரெக்டாக அட்வொகேட்டுக்கே வந்துடும். பேசிக் சேலரின்னு ஒன்று இருக்குது எம்சிஓபிக்கு. அது வந்து அந்த கேஸ்லேருந்து டைரெக்டாகவே உங்கள் அட்வொகேட்டோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீஸ் பேசியிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து கிளைண்ட் கிட்ட தான் வாங்கணும். இப்போல்லாம் வந்து எந்த அட்வொகேட்டுக்கும் வரதே கிடையாது. ஏன்னா இதில் நிறைய ஃபால்ஸ் அண்ட் மிஸ்அப்ராப்ரேஷன் நடக்குதுன்றதுனால டைரெக்டாக விக்டிமோட அக்கௌண்ட்டுக்கே போட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எந்த டீலவும் இருக்காது. இப்போ ஆக்சிடென்ட் கேஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், ஆனால் இதுலேயே ஃபேக்காக கேஸ் போடுறாங்கல்ல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நினச்சா என்ன பண்ணுறது? நம்ம ஆஃபீஸ் அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு. நின்றுட்டு இருந்த ஒரு டாடா ஏசி வண்டி சர்வீஸ் ரோட்டில் ஹைவேல ஒரு 2-wheeler வராங்க. 2-wheeler வந்து நின்றுட்டு இருந்த வண்டியில் இடிச்சிட்டான். இப்போ வந்து வண்டி ரன்னிங்கில் இருந்தால் தான் நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் கேஸ் வந்து ரேஷன் நெக்லிஜென்ஸ் சொல்ல முடியும். இப்போ டாடா ஏசி நின்றுட்டுருக்கு, ஸ்டாப் ஆன வண்டி மேலே ஒருத்தர் வந்து இடிச்சிட்டான். ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி எஃப்ஐஆர் போடுறாங்க. என்னன்னா ரேஷன் நெக்லிஜென்ஸ் ஆன் டாடா ஏசி டிரைவர். அந்த வண்டியை அவர் விற்று 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்ட அப்புறம் வித்துட்டார் அவர். இவர் விஷயமே தெரியாது, இந்த மாதிரி எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எப்போ நீ ஆக்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நான் வண்டி எடுக்கும் போது இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க, ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க. அவருக்கு தெரியாது, படிப்பறிவும் கிடையாது. ஆக்சிடென்ட் நடந்துச்சான்னு தானே கேட்டாங்க. ஆமாம் நடந்துச்சு, பேசிகிட்டு இருந்தாங்க, என் வண்டி மேலே தான் நினச்சிருந்தாங்க, என் வண்டி கிட்ட தான் நினச்சிருந்தாங்கன்னு அவரும் கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறம் 3 years கழிச்சு தான் நோட்டீஸ் வருது, சம்மன் வருது கோர்ட்டில் இருந்து, எம்சிஓபி கோர்ட்டில். யாருக்கு? டாடா ஏசி ஓனருக்கு. அவர் நேம் சேஞ்சே பண்ணல, இவர் பேருக்கு தான் வருது. வந்த உடனே எங்கிட்ட எடுத்துகிட்டு வராரு. சார் இந்த மாதிரி வண்டி விற்று 2 வருஷம் ஆகுது, நான் எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணல, நின்றுட்டு இருந்த வண்டியில் தான் இடித்த மாதிரி எனக்கு ஞாபகம், நான் எங்கேயும் ஓட்டல சார். அப்போ என்கொயரி பண்ண கூட போலீஸ் கூட அதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் வேலிடே இருந்திருக்கு, அந்த இன்சூரன்ஸை கிராப் பண்ணுறதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எம்சிஓபி கேஸில் வந்து காம்பன்சேஷன் மட்டும்தான் நம்ம நடத்த முடியும். ஆனால் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே, அந்த எஃப்ஐஆரில் ட்ரையல் நடக்கும். அந்த ட்ரையலில் தான் இப்போ அந்த கேஸை நம்ம உடைக்கணும். அதில் அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து எங்கே எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எங்கேருந்து வந்தீங்கலாம் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணோம், ஆம்புலன்ஸ் வந்துச்சு. டைரெக்டாக நாங்கள் வந்து வேறு எங்கள் ஸ்டேட் வந்து பார்டர் டிஸ்ட்ரிக்ட், வேறு ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அங்கே நாங்கள் போய் அட்மிட் ஆகிட்டோம்னு சொல்கிறாங்க. பேஸாக வந்து 108 வந்துச்சுனாலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகும், எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் போகாது. அங்கே தான் நாங்கள் இந்த கேஸே கண்டுபிடிச்சோம். எப்படி 108 வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகும், உடனே எப்படி போகும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா தான் நாங்கள் ஒரு ஆர்டிஐ மூலமாக ஆம்புலன்ஸ் ரெஜிஸ்டருக்கு ஃபோன் ஆர்டிஐ போட்டு கேட்டோம். கேட்டப்போ தான் அந்த மாதிரி நம்பர்லேருந்து காலும் வரல, ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கும் போகல, அந்த விபத்தும் அங்கே ஏற்படலை, எங்கள் ஆம்புலன்ஸ் அங்கே போவே இல்லைன்றதே அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் தான் தெரிஞ்சது எம்சிஓபியில் ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் மூலமாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக இப்படிலாம் கூட ஒரு எஃப்ஐஆர் இருக்கும் அப்படின்றதே எங்களுக்கும் அப்போ தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஆக்சிடென்ட்டே நடக்கலை, நெக்லிஜென்ஸும் கிடையாதுன்னு சொல்லி பாஷா பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலே விபத்து இழப்பீடுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு லட்சக்கணக்கில் வரும். இப்போ லட்சக்கணக்கில் அமௌண்ட் வருதுனாலே அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலே நம்ம போன இன்டர்வியூலே பார்த்தோம், என்னோட தம்பி கூட நினச்சி ஆக்சிடென்ட் ஆனாலே வந்து எப்படி அட்வொகேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போகுதுன்னே தெரில, உடனே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஆக்சிடென்ட்டா கேஸ் போடுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி கேஸ் போட்டுடுறாங்க. இப்போ எதனால் அப்படின்னா லட்சக்கணக்கில் இழப்பீடு வருது, அதில் அவங்களுக்கு கமிஷன் வரும். இப்படி லட்சக்கணக்கில் இழப்பீடு வரும்போது நமக்கு கமிஷன் வரும், நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம், அதில் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படிக்காத பாமர மக்களாக இருப்பாங்க, அப்போ அவங்க ஈஸியாக ஏமாத்தலாம் நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா மக்கள் நாம என்னென்ன பண்ணணும், பாதிக்கப்பட்டவங்க நாம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இப்போ ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு இடிச்சிருச்சு, நீங்கள் ஒரு செமி டிசேபிள்ட் ஆகிட்டீங்க, அன்றைக்கி எஃப்ஐஆர் போடுறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஆப்போசிட் பார்ட்டி உங்களை ட்ரை பண்ணுவோம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஒரு 5 லட்சம் கொடுத்துட்றேன், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுங்கள், நமக்குள்ளே பேசிக்கலான்னுவான். நீங்கள் அவனை நம்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்க, வாபஸ் வாங்கிடுவீங்க. சிஎஸ்ஆரும் க்ளோஸ் பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணி. இல்லை ஆக்சிடென்ட் தேர்ட் பார்ட்டி ஆக்சிடென்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆர் போயிடும், கம்ப்ளைண்ட் வாங்கிடுவாங்க, கொடுத்தானா கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆட்டோமேட்டிக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் போகாது, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமாம், ஒன்று விக்டிம் கொடுக்கணும், இல்லைனா விக்டிம் சார்ந்தவங்க யாராவது கொடுக்கணும், இல்லைனா ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை கண்டிப்பாக அது கேஸ் போகணும்ல. ஆமாம்மா, கண்டிப்பாக கேஸ் போகணும். இப்போ நீங்கள் வந்து 20-30% அடிபட்டுருக்குன்னா
உங்கள் இஷ்டம் தான் அது. ஓ காம்பன்சேஷன் வாங்கலாம் வாங்காமலையும் போகலாம். சில பேர் வந்து 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. எப்போ உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை, என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, 2 பேரும் போக வேணாம், நமக்குள்ள நம்ம பேசிக்கலாம், வண்டிக்கு என்ன சார் இருக்கும் பார்த்து பண்ணிடுப்பா அப்படின்வாங்க. சரி அது வந்து இன்ஜுரி இல்லாத ஆக்சிடென்ட், அது சரி. பிரச்சனை கிடையாது. சரி இப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு கை கால் உடஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் காம்பன்சேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 10-12 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது, அடிப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவோம்னா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு 2 லட்சம் கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு வாபஸ் வாங்கிக்கோ, கேஸ்லாம் எம்சிஓபிலாம் போடாத அப்படின்னுவான். இப்போ அந்த எஃப்ஐஆர் போடுறாங்க பாருங்கள், அதை எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா கோர்ட்டுக்கு போய் ஃபைன் கட்டி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எப்படி? ஆமாம், ரேஷன் நெக்லிஜென்ஸ் தானே. அதுக்கு என்னென்ன ஃபைன் சார்ஜஸ் இருக்கோ மோட்டார் இன்ஸ்பெக்டரை கட்டிட்டு அந்த சலானை கொண்டு போய் நீங்கள் கோர்ட்டில் கொடுத்தீங்கன்னா கேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஆனால் எம்சிஓபி நீங்கள் போடணும்ல, நீங்கள் இப்போ காம்பன்சேஷன் வாங்கணும். இப்போ அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் தரேன்னு பேசிட்டு கடைசியில் தராமல் கூட போகலாம். அந்த மாதிரி பட்சம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நீங்கள் கேஸும் போட எஃப்ஐஆரும் இல்லை, எம்சிஓபியும் போட முடியாத நிலைமைக்கு போயிடுவீங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு ப்ரைவேட் செட்டில்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கோ வித் நோட்ரி சைன், இல்லைன்னா ஆர்டிஜிஎஸும் நெஃப்டோ பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு எவிடன்ஸாக இருக்கும். ஆமாம். இப்போ நீங்களே நம்ம ஆக்சிடென்ட் பண்ணுறோம், நம்ம இங்கே செட்டில் பண்ணிக்கலாம், நீங்கள் பணத்தை கொடுத்தா கூட நாளைக்கு வாங்கிட்டு போயிட்டு இல்லைன்ட்டு என்ன பண்ணுவீங்க? எம்சிஓபி கேஸ் போட்டவங்க மேலே 40 lakhs 50 lakhs கேட்டு போட்டாங்கன்னா நம்ம ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் அங்கேயே வந்து விக்டிமுக்கான செலவெல்லாம் ஏற்றுக்கிட்டோம், ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லா பணமும் கரெக்டாக தான் அமைச்சிருக்கோம், நீங்கள் காட்டலாம். நோட்ரி போகிறத விட நீங்கள் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் போயிட்டீங்கன்னா இன்னும் எவிடென்ட் வெரி அதிகம். நோட்ரிகிட்ட போனீங்கன்னா 2 எவிடன்ஸ் கேட்பாரு, 2 எவிடன்ஸ் விட்னஸை சப்மிட் பண்ணிவிட்டு சைன் பண்ணி அவன்கிட்ட விக்டிம்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்களும் அது என்ன பணம் கொடுத்தீங்க, எந்த மோடில் கொடுத்தீங்கன்ற வரைக்கும் நீங்கள் எல்லாம் எழுதி நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எம்சிஓபியே போட்டாலும், ஏன்னா டெட்லைன் கிடையாது, இப்போ 6 months 8 monthsலாம் இல்லை, எப்போனாலும் போடலாம். அப்போ நீங்கள் இந்த அஃபிடவிட்டையோ இல்லை இந்த ஆர்டிஜிஎஸ் அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டே வச்சிங்கன்னா அந்த காம்பன்சேஷன் வந்து அதை ரிடக்ஷன் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அந்த காம்பன்சேஷனை அவங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைவேட் செட்டில்மெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நடுவில் வேறு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டுறக்கூடாது, ஏன்னா எல்லாருமே அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கான காம்பன்சேஷன் கரெக்டாக வரும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரிலாம் ஆக்சிடென்ட்டுக்கு விபத்து இழப்பீடு கிடைக்கும், நாம் என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது, அப்படி பண்ணோம்னா எதுக்கெல்லாம் விபத்து இழப்பீடு கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி இவ்வளோ நேரம் வந்து எக்ஸாம்பிள் கேசஸோட டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார் சொன்னதை எவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஆக்சிடென்ட் நடந்த உடனே பாதிக்கப்பட்டவங்களும் சரி இல்லை பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கிறவங்களும் சரி அவங்க சார்பாக என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, அடுத்து எப்படி அந்த கேஸு எஃப்ஐஆர்லேருந்து கோர்ட் வரைக்கும் எப்படி அந்த கேஸை கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு சாரை வச்சு 2 வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கூட ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, அதில் போய் பார்த்து அதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஏதாவது ஒரு சர்ச்சையாக இருக்குது, உங்கள் மேலே ஃபேக் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய இழப்பீடு அமௌண்ட்டு சரியாக வரல, கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் நாங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம். இனி அடுத்த ஒரு மேற்பெருஞ்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ஆக்சிடென்ட் கேஸில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஆக்சிடென்ட் நடந்தால் இந்த விபத்து காப்பீடு கிடைக்கும், நம்ம என்ன மாதிரியெல்லாம் தப்பு பண்ணால் இந்த விபத்து காப்பீடுங்கிறது கிடைக்காது, எக்ஸாம்பிள் கேஸஸோட சொல்ல முடியுமா? இல்லை, இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்தியாவில் நிறைய கேஸ் நடந்திருக்கு. ஹைகோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணுதுன்னா பேசிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோடு வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது என்னன்னா 6 monthsக்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. வென்எவர் த விக்டிம்ஸ் கெட் சான்ஸ் டு ஃபைல் எம்சிஓபி பெட்டிஷன்ஸ் தே கேன், எப்போனாலும் நீங்கள் போடலாம். ஆக்சிடென்ட் நடந்து எப்போனாலும் போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு அட்வொகேட் வாங்கியிருக்காரு, அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, 27.2 lakhs அவர் வாங்கியிருக்காரு. ஒரு யூடியூபர் வந்து இல்லை யாரோ ஒருத்தர் ஸ்டண்டர் வந்து பைக் ஸ்டண்ட் பண்ணி ரோடு ரூல்ஸையோ இல்லை டிராஃபிக் ரூல்ஸையோ எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் ஹெல்மெட்லாம் எதுவுமே போடாமல் பைக் ஸ்டண்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறாரு. அவரை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர், அதில் ஒருத்தர் வந்து அவரை மாதிரியே ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணி சப்போஸ் அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த இறந்தவரோட ஃபேமிலி அந்த யூடியூபர் மேலே கேஸ் போட முடியுமா, இவர் தான் பொறுப்பு அப்படின்னு? இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் வந்து அந்த நாட்டோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வீடியோ போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓவர் ரேஷோ இல்லை ஓவர் ஸ்பீடிங்கோ பண்ணி வீடியோ போடக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அங்கே ஃபைன் ப்ளஸ் ஜெயில். இப்போ இன்றைக்கி பசங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வண்டியை வந்து வாங்கிட்டு போவேன், ஆனால் என்கிட்ட லைசன்ஸ் இருக்கா வேலிட் லைசன்ஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி அவன் கேட்க மாட்டான். தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, தெரியலனா கேட்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வண்டியை வாங்கிட்டு போவாங்க, அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் அவங்கள்ட்ட வந்து வண்டியை கொடுத்து விடுவாங்க. அப்படி ஒருத்தர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்டோட வண்டியை வாங்கிட்டு போயிருக்காரு, ஆனால் அவர்கிட்ட வேலிட் லைசன்ஸ் இல்லை. இப்போ போய் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.